சேவிங் பிளான் எப்படிலாம் சேமிக்கலான்றதையும் வாங்க பார்க்கலாம். நான் எப்படிலாம் மோஸ்ட்லி போட்டு வச்சுருக்கேன் சேவிங்கில் அப்படின்றதையும் பார்க்கலாம். கோல்டு சேவிங் தாங்க. அது நீங்கள் சீட்டா போட்டாலும் சரி, இல்லை உங்கள் கையில் ஒரு லம்பாக அமௌண்ட் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எடுத்தீங்கனாலுமே சரி, அது உங்கள் இஷ்டம்தான். கையில் காசு இருக்குன்னா அப்படியே போய் நீங்கள் நகை எடுத்தாலும் சரி, இல்லை நான் சீட்டு போட்டு எனக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எடுத்துக்கிறீங்கனாலும் சரி. ஆனால் கோல்டு சேர்த்தே ஆகணும். இப்போ ரொம்ப ரேட் ஏறிடுச்சு. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ரூ. 8 ரூ. 9 கிட்டேலாம் வந்துடும் அப்படின்றாங்க. இன்றைக்கி ரூ. 7 தொடப்போகுது. அப்படின்னும்போது கோல்டில் சேவிங் பண்ணுறது ரொம்ப நல்ல பிளான் தான். அடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி. போஸ்ட் ஆஃபீஸில் 5 வருஷம் ஆர்டி இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு லம்ப் அமௌண்ட் இருக்குது, எனக்கு போதுமான நகை இருக்குது கையில், ஆனால் இந்த காசை என்ன பண்ணுன்னு தெரிலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஒரு லம்பாக உள்ள அமௌண்ட்டை ஆர்டியில் மாதிரி போட்டு வச்சிடலாம். இல்லைனா நீங்கள் பேங்க்கில் எப்படி போட்டு வச்சுருக்கீங்க ஆர்டி மாதிரி போட்டு வச்சுட்டு மாதம் உங்களுக்கு அவங்க வட்டி மட்டும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பண்ணிக்கலாம். ஒரு லம்பா 5 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வட்டி இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நீங்கள் அப்படி கூட செஞ்சு வைக்கலாம். அதே மாதிரி ஏலச்சீட்டை பொறுத்த வரைக்கும் நம்பி போடணுங்க. அதே என்ன நம்பிக்கையான ஆளுங்களாகவும் இருக்கணும். திடீர்னு இன்றைக்கி நம்ம வீடு பக்கத்தில் திடீர்னு அவங்கக்கிட்ட ஏலச்சீட்டு போடாதீங்க நம்பி. அவங்க குறைஞ்சது ஒரு 5-10 வருஷம் அந்த தெருவில் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும். எத்தனை ஒருத்தர் சீட்டு பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். குறைஞ்சது 5-10 வருஷம் சீட்டு பிடிக்கிறாங்களான்னு பாருங்கள். போட்டவங்களுக்கு கரெக்டாக காசு கொடுத்துட்டாங்களான்னு பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் சீட்டு போடணும். அவசரப்பட்டு மட்டும் சீட்டு போடக்கூடாது. நமக்கு அதில் எவ்வளோ லாபன்றதையும் பாருங்கள். ரூபா போடுறோம்னா அதில் குறைஞ்சது 15,000 20,000 நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு பாருங்கள். சும்மாலாம் போயிட்டு சேமிக்கிறோன்னு சொல்லி லாபமே இல்லாத சீட்டெல்லாம் போடக்கூடாது. இதில் நமக்கு எவ்வளோ லாபம்னு பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. அதேமாதிரி எனக்கு தெரிஞ்சு கோல்டு சீட்டு எனக்கு தங்கமயிலில் ரொம்ப பிடிக்குங்க. மற்ற கடைங்க மாதிரி அவங்க இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கிஃப்ட்டு அந்த இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. செய்கூலி சேதாரம் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. நகை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நகை டிசைன்ஸு எனக்கு தெரிஞ்சு மற்ற கடையிலலாம் ஒரு 3 பவுனில் பார்க்குற நெக்லஸ்ஸு எனக்கு தெரிஞ்சு 1.5 பவுன்லலாம் நான் எடுத்திருக்கேன். நான் அடுத்த தடவை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த 1.5 பவுன் நெக்லஸ்ஸு எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. 3வது வருஷம் கல்யாணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 பவுனில் நெக்லஸ் வாங்கி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு உண்மைக்குமே. எப்படி 1.5 பவுனில் எனக்கு கிடச்சிச்சினே தெரில. அவங்க சொன்னாங்க அவங்க கேரளா டிசைன்ஸுன்னு வச்சுருக்காங்களாம். ஸ்டார்டிங் 1.5 பவுன்லேருந்து வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. மற்ற கடைகள்லாம் எனக்கு தெரிஞ்சு 3 பவுன்லேருந்து தான் இருக்குது. 1.5 பவுன்லேருந்து நல்ல டிசைன்ஸ்லாம் கிடைக்கிது. நீங்கள் போய் பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். அதுமாதிரி முடிஞ்ச அளவுக்கு சீட்டு எதுலலாம் இது பண்ண முடியும், எதுலலாம் சேமிக்க முடியும். தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் சீட்டு போடுவாங்க வீடு பக்கத்தில். அந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான மல்லிகை சாமான், இல்லை தீபாவளி இருந்தால் பட்டாசு, பிள்ளைங்களுக்கு ஸ்வீட்ஸு. அதே நேரம் எங்கள் வீட்டுக்கெல்லாம் மட்டனே கொடுப்பாங்கங்க. ஒரு 500 கட்டுறோம்னா 2 பண்டில் பட்டாசு, ஸ்வீட்டு ஒரு 2 கிலோ, அப்புறமேட்டு மட்டன் 1 கிலோ அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அது எப்படின்னு தெரியல, நான் டீட்டெயிலாக உங்களுக்கு விசாரிச்சுட்டு சொல்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் காக்கா போட்டிருக்காங்க. 1 கிலோ மட்டன் அப்படியே கொண்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது பாட்டு கேட்டிங்கன்னா கூட அவங்க அப்படியே அதிலேயே சேர்த்து கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு சேவிங் பண்ணுங்கள். சேவிங் மந்த்லி ஒரு அமௌண்ட்டுன்னு பண்ணி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவிங் பழக்கத்தை கொண்டு வந்துடும். அதனால் சேவிங் எவ்வளோக்கு முடியுமோ அந்தளவுக்கு சேவிங் பண்ணி பழகுங்க. நம்ம பண்ணி பழகிறத பார்த்தே நம்ம குழந்தைங்களும் சேவிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சேமிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் சேமிக்க முடியும்னு பார்த்து சேமிக்க ஆரம்பிச்சிருங்க. நிச்சயமாக அது ஒரு டைமுக்கு ஒரு அவசரத்துக்கு நமக்கு உதவும். அட்சய திருதிக்கு சேவிங் பண்ணி கோல்டு வாங்குறது எப்படி நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதில் பாருங்கள். அதேமாதிரி அட்சய திருதிக்கு ஒரு கோல்டு வாங்கணும், ஒரு கோல் வச்சுக்கோங்க. அன்றைக்கி வாங்குகிறோம் வாங்கலைன்றது 2வது பட்சங்க. ஆனால் அதை ஒரு சாக்காக வச்சுனாலும் நமக்கு ஒரு கோல்டு வாங்குறோம்ல, அதுதான் நமக்கு தேவை. அன்றைக்கி ஒரு இதை பண்ணி நமக்கு சேவிங் பண்ணி ஒரு கோல்டு வாங்கணும்னு நினச்சி ஒரு எய்ம் வச்சு சேமிக்க ஆரம்பித்து ஒரு இது பண்ணி நீங்கள் சீட்டு போட்டு கூட நீங்கள் சேமிக்கிறது நல்ல விஷயந்தான். உண்டியல் சேவிங் நான் எப்பயும் சொல்லுவேன். நீங்கள் இதெல்லாம் நான் சொன்ன இருக்க அந்த 7 பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் உங்களுக்கு ஒரு உண்டியல் வச்சு உண்டியல் சேவிங் பண்ணி பழகுங்க. உண்டியல் சேவிங் பண்ணி பழகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து சேவிங் பழக்கம் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா மோஸ்ட்லி வீட்டில் நம்ம நிறைய சில்லற காசு இல்லை ஒரு 10 ரூபா 20 ரூபா அப்படியே போட்டு வச்சுருவோம். அது அப்படியே கிடக்குமே தவிர அந்த காயின்ஸை நம்ம தொட்டு கூட பார்க்க மாட்டோம்.
அப்படியும் அதை ஒரு உண்டியலில் போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு அவசரத்துக்கு இல்லை ஒரு பால் வாங்க காய் வாங்க போகிறோம், ஒரு 10 ரூபா 5 ரூபா காயின்ஸ் தேவைன்னா டக்குன்னு போய் அதுலேருந்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து பழகிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நிறைய சேவ் ஆகும். காசையும் வீணாக இறைக்க மாட்டோம். வீட்டில் காசு வீணாக இறைக்கக்கூடாதுங்க. அதுவே வீட்டுக்கு கெட்டது மாதிரி தான். அதனால் வீட்டில் சேவிங் பண்ணி பழகுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதேமாதிரி காய்கறியில் எப்படிலாம் சேமிக்கலாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் சந்தை இருக்குதுங்க. நான் சந்தையில் தான் போய் வாங்குவேன், சூப்பர் மார்க்கெட்லாம் போக மாட்டேன். அங்கே 30 ரூபான்னு சொல்கிறத நான் இங்கே 20 ரூபா 10 ரூபாயில் கூரில் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இங்கேயும் அதேமாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் அவங்க ஒரு இன்றைக்கி சந்தைன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னா நேராக நீங்கள் போய் மார்க்கெட் போனீங்கன்னா 20 ரூபாய்க்கு கவர் கட்டி வச்சுருவாங்க. இதே நீங்கள் கொஞ்சம் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, இல்லை ஒரு ஆஃப் சிட்டியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப் சிட்டினா கிராமமும் இல்லை சிட்டி இல்லை, அந்த மாதிரி கலந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தை போடுவாங்க. அந்த டைமில் நீங்கள் போய் அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோ, 10 ரூபாய்க்கு கூரில் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி தான் சந்தைன்றதுனால காலையில் போய் மூட்டை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. காய்கறி மூட்டை எடுத்துகிட்டு வந்து அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படின்னும் போது நமக்கு நிறைய புது காய்கறிகளாகவே கிடைக்கும். அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.